தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த போதை பழக்கத்துல சிக்கி பசங்க பண்ற அட்டூழியம் இருக்கே, கேட்கவே முடியல. 3-4 பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தனியா ஒரு பொண்ணு போனா போதும், போட்டு வம்பிழுத்து அதை தனியா தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை கற்பழிச்சு கொன்னு கூட போட்டுறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு அத்தனை கொலைகள், அத்தனை பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள். சின்ன குழந்தை 9 வயசு 6 வயசு குழந்தைகளை கூட்டிட்டு போய் சீரழிக்கிறாங்க. எப்படி மனசு வருது? இதுக்கு காரணம் போதை பழக்கம் தான், வேற எதுவுமே கிடையாது. அவன் ஒழுங்கா இருந்தா அதெல்லாம் செய்வானா? பயப்படுவான்ல. ஐயோ இந்த மாதிரி பண்ணா போலீஸ் நம்மள கூட்டின்னு போயிடுவாங்க, சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது, அரசாங்கம் நம்மளை தவறு செய்தவர்களை தண்டித்து விடும் பயமே கிடையாது. ஏன்னா அந்த போதை பழக்கத்தை போட்டுட்டு அவன் எந்த உலகத்துல இருக்கிறானே தெரியாது. அவன் பள்ளிக்கூடத்துல இருக்கிறானா, தெருவுல இருக்கிறாங்களா, வீட்டுல இருக்காங்களா, இல்ல பொதுவெளியில இருக்கிறாங்களா என்ற எந்த உணர்வுமே, சுய உணர்வே இல்லாம அந்த இளைஞர்கள் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போய் 10 பேர் சேர்ந்து ஒரே ஆளை அடிக்கிறாங்க, 4 பேர் சேர்ந்து ஒரே பொண்ணு கற்பழிக்கிறாங்க. இது எல்லாம் என்ன ஒரு அநியாயம்! இதை தடுக்க வேண்டும் என்றால் போதை பழக்கம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். அதை கொண்டு வந்து செய்யக்கூடிய ஒரே நபர் உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான்.